வணக்கம் சார். தாவேக்க தலைவர் விஜய் இன்னைக்கு பெரியார் திடல்ல போய் நேர்லயே மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ திமுக பாதையில விஜய் பயணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கே, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, திராவிட சித்தாந்தத்துக்குள்ள திமுக பாதையில போறாரு நம்ம ஏன் பார்க்கணும்? அவர் ஆல்ரெடி இந்த மாணவர்களுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் கொடுக்குற அந்த நிகழ்வுலயே அவர் நீங்க பெரியாரை படிங்க, நீங்க அம்பேத்கரை படிங்க, நீங்க காமராஜரை படிங்க அப்படிலாம் அவர் பேசினாரு. வெறும் வாழ்த்து கழகமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அவர் நேரடியாக களத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா இப்ப அவர் அடுத்தது கூட்டம் போடணும், மாநாடு போடணும், திருப்பி நேரடி கள அரசியலுக்குள்ள வரணும். இதுக்கு இடையில அவர் சமீபத்துல வெளியான படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா கை கொடுக்காத அவருக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட். அதுல இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா நிறைய விஷயத்த செய்யணும். மக்கள் கிட்ட போய் அவர் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்றது வேண்டிய கட்டாயம் வேற இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் இதோட முன்னெடுப்பாக இருக்கு. இன்னைக்கு தான் வெளியில வந்திருக்காரு. அவரு வெளியில வரணும். அவர் வெளியில வந்தாதான் அவருக்கு என்ன சிரமம் இருக்கு, அவருக்கு என்ன மரியாதை இருக்கு, என்ன அதற்கான விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். வெளியில வந்திருக்காரு, வெரி குட், நல்ல விஷயம்தான். இது அடுத்த கட்டமா எப்படி போகும்ன்றது நம்ம கணிக்க முடியாது. பெரியாருக்கு போய் அவர் மாலை போட்டுட்டாரு, அவர் தட்டை அவரே கையில அந்த ரோஜா பூ இதழ் கொண்ட அந்த கட்டை அவர் எடுத்துட்டு போனாரு. அதனால ரொம்ப எளிமையான மனிதர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அது மட்டுமே நம்பகத்தன்மைக்கா நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அரசியல்ன்றது ரொம்ப அதுவும் தமிழ்நாடு அரசியல் களம் பயங்கரமா இருக்கும். அதுல இவர் என்ன போட்டி போட போறாரு, என்ன பண்ண போறாரு, அதெல்லாம் நீ போக போக தான் தெரியும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நிகழ்வுலயே இவர் பெரியாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டாரு, இனிமே பெரியார் பாதை தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இதை ஒரு நிகழ்வுல எடுக்க முடியாது. எடுத்தாங்கன்னா அவங்க சரியா கணிக்க தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் முடிவு இன்னும் நிறைய தூரம் அவர் போக வேண்டியிருக்குல்ல. அதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்டே விட்டுருக்காரு, சமத்துவம், சமூக நீதி அதெல்லாம் பேசிலாம் சொல்லியிருக்காரு. இவருடைய அரசியல் அந்த மாநாட்டுக்கு இடையில இவர் என்ன பண்ண போறாரு, இவருடைய கொள்கை என்ன, இவர் என்ன பேச போறாரு, இவர் என்ன மைண்ட்ல வச்சுட்டு இந்த வேலைகள்லாம் செய்யறாரு அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா கொடி அறிமுகப்படுத்தின விஷயத்திலேயே நான் கொடி பத்தின வரலாறை நான் மாநாட்டில் தான் சொல்லுவேன்ட்டாரு. ஸோ இப்போ எல்லாருடைய அடுத்த நகர்வாக மாநாடு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அரசாங்கம் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்த பிறகும் அது அவங்க அந்த நாள் தாமதமாயிருச்சு, இந்த குறுகிய நாட்கள்ல எங்களுக்கு மாநாடு பண்ண முடியாது, அதனால வேறொரு நாள் போகலாம் அப்படின் போது திடீர்னு அவருடைய 69 பட அறிவிப்பு வருது. இன்னும் சினிமாக்காரா தானே இருக்காரு. அவரு முழு நேரம் அரசியல்வாதியாக அவர் மாறல. அதனால அவரு வரட்டும். முதல்ல களத்துல இன்னைக்கு தான் இறங்கியிருக்காரு முதல் முறையாக. இது வரைக்கும் எந்த தலைவருடைய சிலைக்கும் அவர் மாலை போட போகல. அம்பேத்கர் பத்தி பேசினாரு, காமராஜர் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா இன்னும் போகல. முதல் முறையா பெரியார் கிட்ட வந்திருக்காரு. தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை கடந்த 50-60 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுங்க. என்ன தெரியும்னா, நிச்சயமா இங்க திராவிட கொள்கை அதை தாண்டி பெரியாருடைய அந்த அந்த வார்த்தைகள், பெரியார் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம இங்க யாரும் அரசியல் களத்துல அதிகாரத்தை பெற முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா விஜய் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் நேரா பெரியார்கிட்ட வந்திருக்காரு. எத்தனையோ வருஷம் வருது. இப்போ அவர் இதுக்கு முன்னாடி பெரியார் சம்பந்தமா பேசுவதற்கு முன்பாக, இந்த அறிக்கை விடுவதற்கு முன்பாக, விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக, அதையும் நீங்க குறிப்பாக எடுத்துக்கணும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் பாஜகவுடைய பி டீம், பாஜக தான் அவர் பின்புலத்துல இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் பல இடங்கள்ல அது சம்பந்தமா பேசியிருக்கிறோம். ஆனால் என்னன்னா, நான் அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இவர் ப்ரூவ் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. ஆனால் அது அடுத்த 2 நாள்ல ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுது. இவரை தூக்கி கொண்டாடி அதே பாஜகவை சேர்ந்தவர்களே அவரை கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் கமெண்ட் அடிக்கிறாங்க, நம்ம ராஜா ஒரு பக்கம் கமெண்ட் அடிக்கிறாரு. இன்னும் பல பேர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அவரை என்னன்னா திராவிட கட்சியினுடைய இன்னொரு பிரான்ச் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளி எங்க வருதுன்னா, பெரியார் அப்படின்னு ஒரு மையப்புள்ளி வருது. முழுமையான அரசியல்வாதியா இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்க, பெரியாரை தொடாமல் இங்க அரசியல் நடத்த முடியாது. அரசியல் நடத்தலாம், ஆனா அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு பெரியார் தேவைப்படுறார். பெரியாருடைய பாதை மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது. புதிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இங்க பண்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, பெரியாருடைய பாதையில பயணம் பண்றவங்க அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு அவங்களுக்கு வழிவகை ஈஸியா சேர்ந்துருது. இப்ப நீங்க
இன்னும் தெளிவா உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம சீமான் இருக்காரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மண்ணில் நானும் வந்து தமிழ் தேசியம் பேசுறேன்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரை மக்கள் வந்து அங்கீகரிக்கவே இல்லை. ஒரு கவுன்சிலர் சீட் கூட அவரால் ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் இங்க பேசுறது தமிழ் தேசியம்னு பூரா வந்து போலி தேசியம் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து அதனாலதான் மக்கள் அவரை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து ஒரு பெரியாரை ஒரு காலத்துல அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார தேவைன்னு திராவிட மேடைகள்ல பேசினவர். அப்புறம் பார்த்தா தமிழ் தேசியம் சொல்லிட்டு பின்னாடி வந்து நாக்பூர் கும்பல் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் இவருடைய வேறொரு அஜெண்டாவா பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஆடடா இவர் வந்து பி டீம் தான் இவருன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கிட்டாங்க மக்கள். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர், கவுன்சிலர் கூட வேணாம், ரொம்ப பெரிய வாக்குகள் வாங்கணும். ஒரு வார்டு மெம்பர்னா ஒரு 1500 1000 ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பர் கூட நாம் தமிழர் கட்சியால ஜெயிக்க முடியல. அந்த சின்னம் வச்சு சீமான் முகத்தை வச்சு என்ன காரணம்னா, இங்க பெரியாருடைய அந்த போதனைகள் இல்ல பெரியார் காட்டிய அரசியல் பாதையில பயணம் பண்ணாத யாராலும் அதிகாரத்துல வந்து உட்காரவே முடியாது. இன்னைக்கு வந்து பெரியாரை சொல்லி வந்துகிட்டு இருக்கிற திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், மதிமுகவா இருக்கலாம், பேசுகிற வந்து விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம், இவங்க எல்லாம் பெரியாரை வந்து தூக்கி பிடித்து பேசுகிறதுனால தான் அவங்களுக்கான அங்கீகாரம் அரசியல்ல அவங்களுக்கு கிடைக்குது. மக்கள் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அந்த பாதையை விஜய் இப்ப கையில எடுத்திருக்காரு. இப்ப என்னன்னா, இது அவருக்கு வந்து அரசியல் கேரியர்ல பெரிய மாற்றத்தை, இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லாம இவர் ஒரு தனி பாதையை வந்து கிரியேட் பண்றாரு அப்படின்னு நம்ம பேசுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் பேசாம இருக்காருன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை சுத்தி இருக்கிற யாரோ அவருக்கு இந்த விஷயத்துல சரியா கைட் பண்றாங்க. மாநாடு விஷயத்துல சொதப்பிட்டாங்க, இந்த விஷயத்துல அவர் வந்து கரெக்டா கைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க போங்க, இன்னைக்கு நீங்க கால் வைத்தால் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மாநாட்டுலதான் இதற்கான விடையெல்லாம் தெரிய வரும். நிச்சயமா சார். இன்னைக்கு இன்னொரு ஒரு போட்டோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல திமுக தொண்டர் ஒருத்தர் அவர் கூட இருந்து செல்ஃபி எடுக்கிற ஒரு போட்டோ. அவருடைய டிஷர்ட்ல திமுகவினுடைய இளைஞரணி சிம்பிள் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒன்றும் தப்பே இல்லையாங்க. அவர் ஒரு நடிகர் இப்ப அரசியல் கட்சிக்குள்ள வராரு. அவர் நடிகரா இருக்கும் போது அவருக்கு இருக்கிற ரசிகர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அந்த ரசிகர் வந்து திமுக பனியனோட போனோம்னா இவர் நமக்கு போட்டோ எடுக்க மாட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கல. நடிகரை பார்த்தாரு, ஆர்வத்துல போய் போட்டோ எடுக்கிறாரு, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும் தவிர உடனே இவருக்கு இதுக்கு ஒரு சாயம் பூசி திமுகவோட இளைஞரணி முழுக்கமும் வந்து விஜய் பின்னாடி ஓடி போயிடும் அப்படின்னு யாராவது பேசினா அவர்களை விட அடிமுட்டாள்கள் வேற யாரும் கிடையாது. ரொம்ப தெளிவாக ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயம், இவரை நடிகராக இந்த மனிதருக்கு கூடுகிற கூட்டம் அத்தனை ஓட்டா மாறாது. இவர் கொள்கை என்னன்னு தெரியணும், இவருடைய கோட்பாடு என்னன்னு தெரியணும், இவர் யாரோடு அணி சேர போறாருன்னு தெரியணும், இவர் என்ன அரசியலை முன்னெடுக்க போறாருன்னு தெரியணும். இதுவரையும் தெரியவே இல்லை. இப்போ சூசகமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த மீட்டிங் போடுறாரு இல்லையா, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஒரு மீட்டிங் போடுறாருல, அவர்கள்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆண்டை கிட்டத்தட்ட கடக்க போறாரு. இது வரைக்கும் இந்த நிர்வாகத்தை யாருக்கும் வெளியில காட்டவே இல்லை. அப்படி என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? ஆக இவருடைய அரசியல் கொள்கைகள் எல்லாம் தெரியாத வரைக்கும் இந்த ஒரு போட்டோ இல்ல, 1000 போட்டோ எடுக்கிறது கூட போய் ஆள் நிப்பாங்க, வரிசை கட்டி கூட நிப்பாங்க. இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா, முப்பெரும் விழா நடக்குது. முப்பெரும் விழாவுக்கு அந்த நீங்க போட்டோ எடுத்த நபர் வந்திருப்பாரு. போற போக்குல இது பார்த்துருப்பாரு, போய் போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். இது வந்து உடனே திமுக இளைஞரணிலாம் விஜயனுடைய கட்சிக்கு மாறிடுவாங்க, தாவிடுவாங்க, தாவேக்கா வந்து எல்லாரையும் கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனமான வாதமா இருக்கும். என் பார்வையில, மற்றவங்க எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, என் பார்வையில விஜயனுடைய செயல்பாடுகள் தான் விஜய் எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணும். எது வேணா நடக்கலாம் நாளைக்கு. அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து இன்னும் அதி தீவிரமான திராவிட சித்தாந்தத்தை பேசிச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அவருக்கான செல்வாக்கு வந்து இங்க கூட தான் செய்யும், குறையாது. ஆனா அவர் பேருக்கு பெரியாருக்கு மாலை போட்டு இன்னையோட பெரியார மறந்துட்டாருன்னு வச்சுங்க, 10ஓட 11 தான் அவர் வந்து வரிசையில் நிற்பாரு. அவருக்கான தனி இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை.